அனைவருக்கும் வணக்கம். Realme 5 மற்றும் Realme 5 Pro வந்து இந்தியாவில் ஆகஸ்ட் 20th லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை அடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்காக டெடிகேட்டட் லேண்டிங் பேஜும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது லான்ச் ஆக போதுன்னு தெரிஞ்சதுலேருந்து இதோட ஒரு ஸ்பெக்ஸாக வந்து வெளிவந்துட்டே இருக்குது. இந்த வீடியோவில் இதோட ஸ்பெக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் ருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. Realme 5 மற்றும் Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன Realme 3 மற்றும் Realme 3 Proவோட சக்ஸஸர் வெர்ஷன். Realme 4 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 4 வந்து லான்ச் ஆகாது. ஏன்னா 4 வந்து அன்லக்கி நம்பர்னு சைனீஸ் பீப்புள் அந்த நம்பரில் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக Realme 5 சீரீஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Realme 3 Proலேருந்து Realme 5 Proவில் வந்து எவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து Realme 3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் மிட்ரேஞ்ச் கேட்டகரியில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, உப் சார்ஜிங்கோட இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட சக்ஸஸராக Realme 5 Pro வந்து இதுலேருந்து என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். Realme 5 சீரீஸோட டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அலாட் பண்ணி அதில் சில இமேஜஸ் வெளியே வந்திருக்கு. அந்த இமேஜஸ் பார்க்கும்போது இதுவும் வந்து Realme 3 Pro மாதிரி கிளாசி பேக் பேனலோட தான் வருது. மட்டும் இல்லை, ஸ்ட்ராங் ரூமர்ஸ் படி Realme 5 Proவும் வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் லான்ச் ஆகுது Realme 3 Pro மாதிரி. அதோட இது AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆனால் சில பிக்சர்ஸில் பார்க்கும்போது ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை Realme 5 வந்து ரியர் சைடில் இருக்கலாம், Realme 5 Pro வந்து உங்களுக்கு AMOLED பேனல் இன் டிஸ்பிளேவோட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ரியர் சைடில் குவாட் கேமராவோட இவங்க கொடுக்க போகிறாங்க. முதல் முறையாக வந்து Realme வந்து குவாட் கேமரா கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே Realme 3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கேமராவோட வந்தது. ஸோ டுவல் கேமராலேருந்து ட்ரிபிள் கேமரா போகாமல் இவங்க டைரெக்டாக வந்து குவாட் கேமரா போயிட்டாங்க. ஸோ Realme 5 சீரீஸ் வந்து உங்களுக்கு குவாட் கேமராவோட லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இந்த குவாட் கேமராவில் பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா Realme X அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிரைமரி சென்சாரோட தான் வந்தது. பெஸ்ட் பிக்சர்ஸ் Realme Xல உங்களுக்கு கிடைச்சது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமராவில் பிரைமரி சென்சார் பெரிய ஹைலைட்டாக அவங்க கொடுக்க போகிறாங்க. அடுத்தது செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்க போகிறாங்க. 190 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறத விட 1.5x டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் மூலயமா நீங்கள் வந்து வைட் ஆங்கிளில் பிக்சர்ஸ் அழகாக கிளிக் பண்ண முடியும். அடுத்தது தேர்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக இதை கேப்சர் பண்ணும். இந்த மேக்ரோ லென்ஸ் வந்து உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் மைக்ரோஸ்கோபிக் ஃபோக்கல் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி டெப்த் சென்சார் போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் ரியர் சைட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட செல்ஃபி கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இன்னும் எக்ஸாக்டாக தெரியல. அடுத்ததாக Realme 5 Proவோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 712 சிப்செட்டில் லான்ச் ஆக போகுது. ஆமாங்க, இது ஏற்கனவே Vivo Z1 Proல லான்ச் பண்ண அதே சிப்செட் தான். Vivo Z1 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 712ஓட அதுதான் இப்போ மிட் ரேஞ்சில் வந்து கிங்காக இருக்குது. ஸோ அதே சிப்செட்டில் தான் Realme 5 Pro லான்ச் ஆக போகுது. குவாட் கேமரா 712 சிப்செட் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்க போது Realme 5 Proக்கு. Snapdragon 712 சிப்செட் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே இது Vivo Z1 Proல லான்ச் ஆனதுனால இந்த சிப்செட் வந்து Snapdragon 710 விட உங்களுக்கு பெட்டராக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவும் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து Realme 5 Pro Snapdragon 712ல லான்ச் ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஏன் Vivo Z1 Proவோட கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா Realme X மாதிரி இதுவும் 3765 mAhல லான்ச் ஆகலாம். கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தருவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏற்கனவே Realme 3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ Realme 5 Proலையும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 5 வந்து ஏற்கனவே லான்ச் ஆன Realme 3 அந்த ப்ரைஸ் கேட்டகரியில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் Realme 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட லான்ச் பண்ணாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக 17,000 மேலே தான் இருக்கும். அதே வந்து இவங்களும் IPS LCD பேனல் ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக 15,000 மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு கில்லர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ Realme 5 Pro குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் Snapdragon 712 சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா
கண்டிப்பாக இது மார்க்கெட் இருக்க மற்ற மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Realme 5 Pro என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.